அப்ப அவரும் பாமக இவங்க எப்படி சேர முடியும்? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் என்ன பண்றாரு, விஜய் இதே மாதிரி கருத்தை தான் அவர் சொன்னார். ஒரு போன வாரம் ஒரு பிரபல சேனல்ல அந்த பத்திரிகையாளர் சொல்றாரு. அவரு அப்படியே ஆச்சரியமா கேட்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவரு இவரு நாம் தமிழர் கட்சி என்டிஏ கூட்டணிக்கு போகணும் ஒரு இதை தூக்கி சொல்றாரு. அவர் அதையும் ஆச்சரியமா ஒரே இதுல 2 கருத்து. அதையும் அவர் ஆச்சரியமா கேட்கிறாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய விருப்பம் ஒண்ணு இருக்கும். இல்லாட்டி எதையாவது ஒண்ணு சொல்லணும். இல்லாட்டி ஏதாவது நானே கற்பனை பண்ணிக்க சொல்லணுன்றதெல்லாம் வந்து சரியான விமர்சனம் இல்ல. விமர்சனம் என்ன? இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் என்ன? இன்னைக்கு பாமக அவரை ட்ரை பண்றாங்க டிஎம்கேல. அவங்களுடைய இது நம்ம பேசும்போது உளவுத்துறையில எல்லாம் சொல்றாங்க. டிஎம்கே அங்க வந்தா உள்ளுக்குள்ள செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரும்ப வெளியே போனார்னா அவங்க 2 பேரையும் கூட்டு போனார்னா விஜயை வெயிட் ஆக்கி விட்டாங்கன்னா அதுவும் ஒரு சிக்கல். பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதையா போடும். அப்போ இது வந்து கம்முன்னு இருக்கலாம், அந்த வேலையை பண்ண வேணான்றாங்க. அப்போ நமக்கு இதை தான் நம்ம வந்து யதார்த்தம். இன்னொன்னு பாமக என்ன பண்ணோம்? ஒண்ணு டிஎம்கே கூட்டணி, இல்ல ஏடிஎம்கே கூட்டணி. ஏன்னா அதிக சீட்டு, வேற சில விஷயங்கள், ராஜ்யசபா எம்பி, இப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்ப அதுக்கு ஈடுகட்டுறதுக்கு இந்த 2 கட்சி தான். அப்ப ஏதோ ஒண்ணுலதான் போவாங்க. இதுல அந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்ப இயல்பாகவே கொஞ்ச நாள் முரண்டு பிடிச்சிட்டு என்டிஏ பக்கம் போவாங்க. இதுதான் கணிப்பாக இருக்க முடியும். இதை தாண்டி நீங்க ரொம்ப யோசிக்க முடியாது. இல்லையா அவங்க தனியா நிக்கணும். எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல. ஆமா, இது என்டிகேவோட சேர்த்து 4 முனை போட்டி.